class 11th standard subject chemistry unit 7th unit lesson thermodynamics. Thermodynamics lesson last class நம்ம del H and del U calculation apparatus and uses பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம S law of constant heat summation பார்க்குறோம். ஸோ S lawன்றது என்னன்னா S என்ற சயின்டிஸ்ட் இந்த calculation summation கொடுத்துருக்காரு. ஸோ அதனுடைய பேரே சொல்கிறோம். ஸோ S lawனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்கிறத முன்னாடி கான்செப்ட் சொல்கிறாங்க, கவனிங்க. We have already seen that the heat changes in chemical reaction are equal to the difference in internal energy or heat content of the product and reactant. அதாவது ஒரு reactant ப்ராடக்டை தரும்போது ரியாக்ஷனில் சம் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக். ஸோ எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் சேஞ்சஸ்னால அதில் இருக்கிற மாற்றம் பொதுவாக del H அண்டு del Uனுடைய வேல்யூக்கு சமமாக இருக்கும், ஈக்குவல் வேல்யூவாக இருக்கும். அதனுடைய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிபெண்ட் ஆன் தி அப்பான் வெதர் த ரியாக்ஷன் ஸ்டெடிட் அட் கான்ஸ்டன்ட் வேல்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ இன்டர்னல் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூமும் என்தால்பி பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சின்ஸ் del U and del H are function of the state of the system, the heat evolved or observed is given. Reaction depends only on the initial state and final state of the system and not on path or the steps by which the change take place. So generally பார்த்தீங்கன்னா del U del H வேல்யூ அதனுடைய ஃபங்க்ஷன் இன்வால்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த சேஞ்சஸ் பொதுவாக ஒரு ரியாக்ஷன் 1 ஸ்டெப்பில் நடக்கலாம், அல்லது 2 ஸ்டெப்ஸ் ஆர் 3 ஸ்டெப்ஸ். ஸோ மெனி மோர் ஸ்டெப்ஸு நிகழ வாய்ப்பு இருக்குது ஒரு ரியாக்ஷன். அதே ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்லேயும் நிகழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனுடைய கண்டிஷன் பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், மெனி ஸ்டெப்ஸை கொண்டு போக முடியும். ஸோ இங்கே என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, சார் ஒரு ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி, மெனி ஸ்டெப்ஸில் நடந்தாலும் சரி, இனிஷியலும் சரி ஃபைனலும் சரி சேம் இருந்துச்சுன்னா, ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தாலும் அதனுடைய சேஞ்சஸ்னுடைய கூடுதல் சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதான் வந்து எஸ் லா. ஸோ இதனுடைய ஈக்குவேஷனை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்தால்பி சேஞ்சஸ் ஆஃப் ரியாக்ஷன் எய்தர் அட் கான்ஸ்டன்ட் வேல்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த சேம் வெதர் இட் டேக் பிளேஸ் சிங்கிள் ஆர் மல்டிபிள் ஸ்டெப். ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. சிங்கிள் ஆர் மல்டிபிள் ஸ்டெப் ப்ரொவைட் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆர் சேம். ஸோ எத்தனை ஸ்டெப்ஸில் நடந்தாலும் சரி ஒரு ரியாக்ஷன், சிங்கிள் ஸ்டெப்பில் இருந்தாலும் சரி, மல்டி ஸ்டெப் மெனி மோர் ஸ்டெப்ஸில் இருந்தாலும் சரி, இனிஷியலும் ஃபைனலும் ஒரே மாதிரியான ப்ராடக்டை தந்தால் அதனுடைய சேஞ்சஸ் என்தால்பி வேல்யூ மாறாது. ஸோ அதுபடி பாருங்கள், ஏ என்ற ஒரு ரியாக்டன் பி என்ற ப்ராடக்டை டைரெக்டாக தரதா கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து del H R. ஸோ ரியாக்டனுடைய சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது சப்போஸ் மெனி மோர் ஸ்டெப்ஸில் நடக்கிறதா இருந்தால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஒன் எக்ஸ் என்ற இன்டர்மீடியட் காம்பவுண்ட் தருது, திரும்ப அது ரியாக்ட் ஆகிட்டு ஒய் என்ற இன்டர்மீடியட் காம்பவுண்ட் தருது. அகைன் தேர்ட் ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணுது, பி என்ற ப்ராடக்டை தருதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ஸோ இதனுடைய வேல்யூ del H1 del H2 del H3 இது எல்லாமே டோட்டல் வேல்யூ ஈக்குவல் டு del H Rக்கு சமமாக இருக்கும். இதான் வந்து எஸ் லானுடைய கருத்து. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு ஊருக்கு எப்படி தொடங்கி போனாலும் நாம் போகிற வழி எத்தனை வழினா இருக்கட்டும், ஆனால் போய் சேர ஊர் ஒன்றா இருந்தால் அதனுடைய செயல்பாடும் ஒன்றா தான் இருக்குன்றதை இங்கே கான்செப்டாக எடுத்துக்கணும். நீங்கள் தூரத்தை கன்சிடர் பண்ணாதீங்க, செயல்பாடை மட்டும் கன்சிடர் பண்ணி தெரிஞ்சுங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஆஃப் எஸ்லா. ஸோ எஸ்லானுடைய பயன்பாடு பார்த்தோம்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்கு எஸ்லானுடைய பயன்பாடு படி பார்த்தீங்கன்னா, பொதுவாக கார்பன் வித்து ஆக்சிஜன் கிவ் த கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்போது அதனுடைய என்தால்பி வேல்யூ என்ன பண்ண முடியாது, நம்மளால் cannot be calculated. ஸோ அவ்வளோவா அதை கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் கார்பன் ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறும்போது உள்ள வேல்யூவும், கார்பன் மோனாக்சைடு திரும்ப ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக, ஆக கார்பன் டை ஆக்சைடாக மாறும்போது உள்ள இந்த ஹீட் என்தால்பி வேல்யூவை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், கார்பன்லேருந்து கார்பன் மோனாக்சைடு உருவாகக்கூடிய வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியுன்றது கான்செப்ட்டு. ஸோ அதுதாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
our enthalpy for the oxidation of graphite to carbon dioxide, carbon monoxide to carbon dioxide எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் தான். ஸோ இது மாதிரி செய்யும்போது பாருங்கள், பொதுவாக கார்பன் டை ஆக்சைடு கார்பனோடு சேர்ந்து வரும்போது எவ்வளோ தருது, கார்பன் மோனாக்சைடு கார்பன் அதாவது ஆக்சிஜனோடு சேர்ந்து எவ்வளோ தருது. ஸோ இந்த அளவு நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்கணும்னா கார்பன் ஆக்சிஜன் கிவ் த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு வித் ஆக்சிஜன் கிவ் த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதனுடைய வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கார்பன் வித் ஆக்சிஜன் கிவ் த கார்பன் மோனாக்சைடு. ஸோ இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ அதனுடைய சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அதன்படி பாருங்கள். இந்த சைக்கிளில் ரியாக்ஷன் இன்வால்வ்டு இன் த ப்ராசஸ் எக்ஸ்பிரஸ் as follows. ஃபர்ஸ்ட் ஒன் கார்பன் ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு தருது, இதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 300 something. அதே போல் கார்பன் ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு தருது. ஸோ இது தெரியாது, இது நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு தரக்கூடிய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக நமக்கு ஃபார்முலா படி எஸ் ஃபார்முலா படினா ΔH1 ஈக்குவல் டு ΔH2 அதோட இந்த ΔH3 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் கூட்டணும். ΔH2 ΔH3 கூட்டணும். இது எதுக்கு சமம், ΔH1க்கு சமம். therefore ஃபார்முலா எழுதுகிறோம் ΔH1 ஈக்குவல் டு ΔH2 ப்ளஸ் ΔH3. இதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ΔH2 தான் நமக்கு தெரியாது, அதனால் பண்ணுறோம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ ΔH1 வேல்யூ 393.5 kJ. அதே போல் ΔH3 வேல்யூ 283.5 kJ. therefore இங்கே இருக்கிற வேல்யூ நம்ம அந்த பக்கம் கொண்டு போனோம்னா மைனஸ் அங்கே போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். therefore நமக்கு எக்ஸோட வேல்யூ 110.5 kJ கிடைக்குது. ஸோ இதே போல் சில ரியாக்ஷனில் என்தால்பி வேல்யூ கேல்குலேட் பண்ண முடியாத வேல்யூலாம் இந்த எஸ் விதியை பயன்படுத்தி என்ன பண்ணணுமா கேல்குலேட் பண்ண முடியும்ன்றது கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு கான்செப்ட் லேட்டிஸ் எனர்ஜி. ஸோ லேட்டிஸ் எனர்ஜி ஆர் ΔH லேட்டிசி. ஸோ லேட்டிஸ்ன்றது கிறிஸ்டல் ஆர் சாலிட் ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ சாலிட் ஃபார்மேஷனில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி இருக்குன்னு சொல்கிறது தான் வந்து ΔH லேட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்ம வேறு வகையில் சொன்னோம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபார்மேஷன் அண்டு டிசோசியேஷன் ரெண்டுமே ஈக்குவல் தான், சமமானன்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஃபார்மேஷன்ன்றதுலையும் சரி டிசோசியேஷன் சொல்கிறதும் சரி சேம் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணி நம்ம சொன்னால் போதும். இங்கே நம்ம லேட்டஸ்ட் எனர்ஜியை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா பொதுவாக சோடியம் குளோரைடு ஒரு சாலிட் ஃபார்மில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சாலிட் ஃபார்மில் இருக்கிற சோடியம் குளோரைடை அயான் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். சோடியம் பாசிட்டிவ் அயானும் குளோரின் நெகட்டிவ் அயானும் சேர்ந்து தான் உருவாயிருக்கு. ஸோ இந்த சோடியம் அயானும் குளோரின் அயானும் செப்பரேட் பண்ணி அதனுடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்றோடு ஒன்று மேலே படாத அளவுக்கு இட் டஸ் நாட் அட்ராக்ட் டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் செப்பரேட் பண்ணி ஸோ வெகு தொலைவில் பிரித்து வைக்க போகிறோம். ஸோ செப்பரேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுபோல் வைக்கிறதுக்கு ஸோ செப்பரேட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வேல்யூ தான் அதனுடைய ΔH லேட்டிஸ் எனர்ஜி. ஸோ அதனுடைய வேல்யூ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 788 kJ mole inverse. அப்போ சோடியம் குளோரைடினுடைய லேட்டிசி எனர்ஜி வேல்யூ 788 kJ mole inverse. இந்த வேல்யூ தான் சோடியம் குளோரின் சேர்ந்து உருவாகும் போது அதனுடைய சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி வேல்யூ இருக்க முடியும். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி வேல்யூ ஈக்குவல் டு ΔH லேட்டிஸ் வேல்யூ சமமாக இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் எனர்ஜி கேல்குலேஷன் வச்சு சொல்லியிருக்காங்க. இதனுடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் பார் நேபர் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார் நேபர் சைக்கிள் அப்படின்னா என்ன சொன்னால் பொதுவாக இந்த எஸ் விதியை அதாவது எஸ் ரூலை பயன்படுத்தி பார் அண்டு ஹேபர் ஸோ ரெண்டு பேர் ஸோ மேக்ஸ் பார்ன் அண்டு ஃப்ரிட்ஸ் ஹேபர்ன்ற ஜெர்மன் சயின்டிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சோடியம் குளோரைனுடைய என்தால்பி சேஞ்சஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேல்குலேட் பண்ணி எந்த ஸ்டெப் கேல்குலேட் பண்ண முடியும் அதனுடைய வேல்யூ ஈஸியாக கொண்டு வர முடியுன்றதை செய்தாங்க. ஸோ அதனால் இது பார் நேபர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சுற்று மாதிரி. ஸோ அதன்படி பார்க்கும்போது தி சைக்கிள் கான்சன்ட்ரேட் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் அன் அயானிக் காம்பவுண்ட் ஃப்ரம் த ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் வித் ஹாலஜன் ஆர் அதர் நான் மெட்டாலிக் எலமெண்ட் சச் எஸ் ஆக்சிஜன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஹாலஜன் சொல்கிறோம், நான் மெட்டல் பார்த்தோம்னா ஆக்சிஜன் சல்ஃபர் இது எல்லாமே கூட என்ன பண்ணலாம் இந்த ரியாக்ஷன் வழியாக விளக்க முடியும். ஸோ அதன்படி பார்க்கும்போது இப்போ ரியாக்ஷன் பார்க்குறோம். பொதுவாக பார் நேபர் சைக்கிள் வந்து
இந்த ரியாக்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு மெட்டல் இருக்குது, சாலிட் ஃபார்மில் இருக்குது. இந்த மெட்டல் சாலிட் ஃபார்மில் இருந்து என்ன பண்ண போகிறோம், கேசியஸ் ஃபார்முக்கு கொண்டு வரோம். ஏன் கேசியஸ் ஃபார்ம் கொண்டு வரோம்னா, பொதுவாக மெட்டல் ஆலஜனோட சேர்ந்து எம்எக்ஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு Na + Cl2ன்னு வச்சுங்க. NaCl2 கிவ் த NaCl. இப்போ Nன்றது ஒரு மெட்டல், ஸோ ஆர்டினரி என்ன பண்ணுறாங்க, Mன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆலஜனுக்கு பொதுவாக X2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து நமக்கு NaCl போல் MX உருவாகுதுன்னு வச்சுங்க. இந்த ΔHF, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி வேல்யூ எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சோடியம் மெட்டலிருந்து என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணி கேசியஸ் ஃபார்மில் மாற்றுறோம். ஸோ சிங்கிள் ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு சம் எனர்ஜி செலுத்தணும், அதான் வந்து ΔH1. ஸோ இப்போ சாலிட்லேருந்து நம்ம கேஸாக மாற்றுறதுனால இது சப்ளிமேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்ளிமேஷன் எனர்ஜின்ற இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சப்ளிமேஷன் எனர்ஜி கிவ் த ΔH1. அடுத்து கேசியஸ் ஃபார்மில் இருக்கிற ஆட்டம் கன்வெர்டட் டு அயான் ஃபார்ம். ஸோ அயான் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு மெட்டலில் கேசியஸ் ஃபார்மில் மாற்றி கேசியஸ் சிங்கிள் ஆட்டமாக மாற்றி சிங்கிள் ஆட்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அது என்ன பண்ணுது, மெட்டல் அயனாக மாறுது. இதான் வந்து சோடியம் அயன். இது போலவே சேமஸ் ΔH2 வேல்யூ என்னென்னா, X2ன்றது ஹாலஜன் மாலிகுலாக இருக்கிறது சிங்கிள் ஆட்டம் ஹாலஜனாக மாற்றுறோம். இப்போ Cl2ன்றது Cl ஆட்டமாக மாற்றுறோம். இதுவும் பார்த்திங்கன்னா மாலிகுலர் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டமாக மாற்றுறோம். அது ΔH2. இது டிசோசியேஷன் பண்ணுறோம். ஏன்னா மாலிகுலாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், டிசோசியேஷன் பண்ணி சிங்கிள் ஆட்டமாக மாற்றுறோம். சிங்கிள் ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண செய்கிறோம். ஸோ இது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுதோ அது அதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டினுடைய வேல்யூ ΔH4. ஸோ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் X-, எக்ஸாம்பிளுக்கு Cl- கூட சொல்லலாம். ஸோ ரெண்டும் சேர்ந்து இப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸால் பாசிட்டிவ் ஆன் நெகட்டிவ் ஆன் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறதுனா சோடியம் குளோரைடு மெட்டல் அண்டு ஹாலஜன் சேர்ந்து தருது சோடியம் குளோரைடு. ஸோ இதனுடைய வேல்யூ டைரெக்டாக கொடுக்குற ΔHF வேல்யூக்கு சமமாக இருக்கும். ஸோ அதுதாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ΔH1 என்தால்பி சேஞ்சஸ் ஃபார் த சப்ளிமேஷன் MS to Mg. அதே போல் ΔH2 என்தால்பி சேஞ்சஸ் ஃபார் த ஆஃப் X2, அதாவது வந்து X2ன்றது ஹாலஜன், இதை சிங்கிள் ஆட்டமாக மாற்றுறோம், டிசோசியேஷன் எனர்ஜி. அடுத்து ΔH3ன்றது மெட்டல் அயனாக மாற்றுறோம். ஸோ மெட்டல் ஆட்டம் கன்வெர்ட் டு மெட்டல் அயான், ΔH3 அயனைசேஷன் எனர்ஜி. ΔH4 எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃபார் த கன்வர்ஷன்ஸ் ஆஃப் X கிராம் டு X- கிராம். ஸோ இதனுடைய உருவாதல், அதாவது ஃபார்மேஷன் இன்டர்னல் வேல்யூ யூன்னு சொல்லியிருக்காங்க. தி லேட்டஸ்ட் என்தால்பி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சாலிட் MX. ஸோ Na + Cl- சேர்ந்து நமக்கு NaCl உருவாகிறது தான் இந்த எனர்ஜி. அப்போ டோட்டல் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ΔHFக்கு சமமாக இருக்கும். ஸோ அதுதாங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதன்படி பாருங்கள், ΔHF = ΔH1 + ΔH2 + ΔH3 + ΔH4 + U. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் பார்ன்-ஹேபர் சைக்கிள். இதில் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ΔH வேல்யூ தெரியலனா இதனுடைய டோட்டல் வேல்யூவை மொத்தமாக என்ன பண்ணுவோம், எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணி கழிச்சோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சோடியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க. சோடியம் குளோரைடுனுடைய வேல்யூவை அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, டிசோசியேஷன் வேல்யூவை ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. பார்ன்-ஹேபர் சைக்கிளில் ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு அதனுடைய லேட்டஸ்ட் எனர்ஜி என்னன்றதை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லேட்டஸ்ட் எனர்ஜியோட அதோட என்ன பண்ணியிருப்பாங்க, சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதன்படி பாருங்கள், ΔHF வேல்யூ கொடுத்துருக்காங்க, ΔH1, ΔH2. ஸோ ΔH1 வந்து சோடியம் மெட்டல் அயான் கன்வெர்டட் டு கேசியஸ் ஆட்டமாக மாறுது, ஸோ சப்ளிமேஷன். அதே போல் சோடியம் ஆட்டம் கன்வெர்டட் டு சோடியம் அயான். அதே போல் குளோரின் மாலிகுல் டிசோசியேஷன், குளோரின் ஆட்டம் converted to chlorine negative ion, so electron affinity. Then U, sodium and chlorine give the sodium chloride. So இந்த total value ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய வேல்யூ நம்ம சப்மிட் பண்ணோம்னா லாஸ்ட் ஆஃப் ஃபார்முலாவை படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ΔHF ஈக்குவல் டு ΔH1 ΔH2. இங்கே ஆஃப் ஏன் போகிறோன்னா குளோரின் Cl2ல் ஆஃப் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது, அதனால் 1/2 ΔH3 போட்டிருக்காங்க. மற்றபடி சேம் எல்லாமே அதுதான். இதில் நமக்கு
இங்கே லேட்டஸ்ட் எனர்ஜி யூ வேல்யூ தேவை அப்படின்னும் போது யூ என்ன பண்ணுறோம் லெஃப்ட் சைட் கொண்டு போகிறோம், ΔH வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ இதனுடைய மொத்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிவ் த லேட்டஸ்ட் எனர்ஜி மைனஸ் 788 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். ஸோ இந்த லேட்டஸ்ட் எனர்ஜின்றது சோடியம் குளோரைடு உருவாகும் போது நமக்கு ரிலீசிங் எனர்ஜி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் தருதுன்றத கான்செப்டை பார்த்துங்க. இதே நம்ம சோடியம் அண்டு குளோரினை செப்பரேட் பண்ணோம்னா நாம் அதுக்கு இவ்வளோ எனர்ஜி கொடுத்தோம்னா செப்பரேட் ஆகும். ஸோ சேரும் போதும் சரி செப்பரேட் பண்ணும்போது சரி ஈக்குவல் எனர்ஜி தான் அங்கே இருக்குன்றத இந்த கேல்குலேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் 4 கொடுத்துருக்காங்க. இதே கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க. மெக்னீஷியம் அண்ட் புரோமைட் உருவாதல், லிக்விட் புரோமைட் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க எனர்ஜி ரிலீஸ்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேல்யூவும் அதனுடைய சேஞ்சஸ் என்தால்பி பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பயன்படுத்தி நீங்கள் கேல்குலேஷன் போட்டு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. டவுட் இருந்தால் என்ன கேளுங்க. அப்படி இல்லைன்னா இதனுடைய ஆன்சர் வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்கு, அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you next class.